Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ்டொலி சேனல். நான் சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Asusல ரீசன்ட்டா லான்ச் பண்ண ZenFone Max Pro M2 கான ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் ரிவ்யூ பண்ணுங்க அப்படினு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால தான் உடனடியா இதோட ரிவ்யூவும் நான் போஸ்ட் பண்றேன். சோ இந்த ரிவ்யூ பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் ரிவ்யூ 10 பாயிண்ட்ல வந்துட்டு இது எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் அப்படினு பிளான் பண்றேன். இந்த 10 பாயிண்ட் ரிவ்யூ உங்களுக்கு ஈஸியா புரியுதா? இதே போலயே நம்ம பண்ணலாமா அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மொபைல் பத்தினா மேலும் கேள்விகள் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைனுக்கு வரலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிசைன் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவங்க லான்ச் பண்ண ZenFone Max Pro M1 இருக்கட்டும் இல்லை Redmi Note 6 Pro-வா இருக்கட்டும், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிசைன் வந்து ஹைலைட்டாக இருக்காது. பட் மெட்டல் பாடியாக இருந்தது, ஒரு நல்ல ஹைலைட்டாக இருந்தது. பட் இந்த Pro M2ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் லேமினேட்டட் பண்ண கிளாஸி லுக்கில் வரக்கூடிய பாடி வந்து அவுட்டரில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், லுக் வைஸ் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோனுக்கான ஒரு பிரீமியம் லுக் வந்து இப்போ கிடைக்குது இந்த மொபைலுக்கு. நல்ல ஒரு அப்கிரேட் டிசைனை பொறுத்த வரைக்கும். டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹைலைட்டும் கூட இருக்குது. ஆக்சுவலாக டிஸ்பிளே வந்து நாச்சோட வருது. நாட் சைஸ் ரொம்ப பெருசாக இல்லை, நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இது Gorilla Glass 6 சப்போர்ட்டோட வருது. மிகப்பெரிய ஹைலைட் இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு. ஏன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் Gorilla Glass 6 வருது, நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் 6.26 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. ஸோ யூடியூப் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தேன், வியூவிங் ஆங்கிள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கேம் விளையாடும் போது கூட ரொம்ப நல்லா இருக்குது டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும். ஆடியோ, சவுண்ட் குவாலிட்டி அண்ட் மைக்கை பற்றி பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டமில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சவுண்டை பொறுத்த வரைக்கும் மைக்கை பொறுத்த வரைக்கும் 2 மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஒன்று, டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. சவுண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், இதில் இருக்கக்கூடிய சிம் ட்ரேவை பற்றி பார்க்கலாம். இதில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் சிம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து 4G வோல்ட் சப்போர்ட்டோட தான் வருது. அண்ட் அது இல்லாமல் SD கார்டு நீங்கள் வந்துட்டு 2 TB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டபிளாக SD கார்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலோட பேட்டரி. இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பவர் கொடுத்துருக்கனால ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா ஆல்ரெடி M1லையும் இதே 5000 கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. நல்லா இருக்கு, இதையே வந்து அவங்க மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் சார்ஜிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் 0ல சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் சார்ஜ் ஆகுது. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 10 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 நாள் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், நார்மல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் ஃபேஸ் அன்லாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறது இந்த இடத்துல தான். ஏன்னா ஃபேஸ் அன்லாக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் நார்மலாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல வந்துட்டு. ஸோ இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. ஸோ இப்போது கேமராக்கான பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு, ஏன்னா ரொம்பவே முக்கியம்னு கூட சொல்லலாம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் 12 மெகா பிக்சல் சோனி IMX 486 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1.8 இருக்கனால லோ லைட்லயும் நல்ல ஒரு போட்டோஸ் நீங்க எடுக்கலாம். டியூவல் கேமரா அப்படின்றனால 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் கேமராவும் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் EAS சப்போர்ட் இருக்கனால ஷேக்கிங் இல்லாத வீடியோஸ் நீங்க எடுக்க முடியும். அண்ட் அது இல்லாம 4K சப்போர்ட் இருக்கனால நீங்க 4K வீடியோஸ் இதுல தாராளமா எடுக்க முடியும், பேக் சைட்லயும் ஃப்ரண்ட் சைட்லயும் கூட. ஸோ ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ போட்டோ பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு, ரொம்ப வந்து குறை சொல்ற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பொக்கே எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தான் இருந்தது. பட் வீடியோ பொறுத்த வரைக்கும் இதில் 4K வீடியோவும் நம்ம ஷூட் பண்ண முடியும், ஷேக்கிங் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நான் ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணது என்ன அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸிங் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. மேபி அடுத்த அப்டேட்டில் இதை கிளியர் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய கேமராவை பொறுத்த வரைக்கும் 13 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 2 வருது. ஸோ இதுலேயும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 4K வீடியோஸ் வந்து நம்ம ஷூட் பண்ண முடியும். இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இன்னும் இதில் வந்து அப்டேட் கொடுக்கல. EAS அண்ட் பொக்கே எஃபெக்ட் இது ரெண்டுக்கான அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க Asusலேருந்து. ஸோ வந்துருச்சு அப்படின்னா இதுவும் நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஷேக்கிங் ரொம்பவே கம்மியாக இருக்கும். லோ லைட்லையும் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேக்கிங் இல்லாத ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் உங்களால். அண்ட் மற்றபடி ஃப்ரண்ட்லேயும் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் எடுத்து பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் இன்னுமே வந்து Asusலேருந்து இந்த கேமராவில் கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இனிமேல் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது.
ஸோ முக்கியமான 3 பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 636 ரெகுலராக எல்லா மொபைலையும் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அது மாறி இப்போ Snapdragon 660க்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் இப்போ போட்டனால தான் இந்த ஃபோன் வந்து தனித்துவமாக தெரியுது அப்படின்றது என்னையை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஏன்னா ரெட்மியை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 6 ப்ரோவாக இருக்கட்டும், ரெட்மி நோட் 5 ப்ரோவாக இருக்கட்டும், அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸர் Snapdragon 636 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்கக்கூடியதுனால நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது Snapdragon 660 யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே கண்டினியூவாக அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓஎஸ்க்கு போயிடலாம். ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஏசுஸோட அவங்களோட அந்த Zen OS யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஆண்ட்ராய்டோட ஸ்டாக் OS யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஓரியோவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கூடிய சீக்கிரமே ஆண்ட்ராய்டு பைக்கான அப்டேட்டும் வந்துடும் இந்த மொபைலுக்கு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டோட இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ஒன்றும் பெருசாக எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கனால நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் இந்த 3D டச் எல்லாம் இருக்குது. டச் பண்ணால் சில மெனுலாம் ஓப்பன் ஆகும். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், இதை வாங்கலாமா, என்ன ரேம் என்ன வேரியண்ட்டில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன வேரியண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 3GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 13,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 17,000க்கு அவைலபிள் இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த மொபைல் வாங்கலாமா, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் ப்ரீமியம் லுக்காக இருக்குது. ஸோ அதை ஹைலைட் பண்ணி ஆகணும். Gorilla Glass 6 இருக்குது. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 660 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரிசையாக நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. ஸோ அதுபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. கேமராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவும் இல்லை ஹையும் இல்லை, மீடியமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாமா, இது வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். குறை சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக எதுவுமே தெரியல. இன்னும் கொஞ்சம் கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா M1லாம் நிறைய அப்டேட்ஸ் வந்திருந்தது கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது கூட. அதே போல் இதுலேயும் கண்டிப்பாக அப்டேட்ஸ் வரும். நீங்கள் சப்போஸ் எதுவும் பக் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கிளியர் ஆயிரும். என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வாங்கலாம் அப்படின்றத தான் ஃபைனலாக சொல்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். லவுடலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.